ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி வடிப்பாக்கம் சுந்தரி மாநிலத்து கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி கட்லெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறையா ஏராளமான சத்துக்கள் இருக்கிறதுனால அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறா. அது சீசனில் கிடைக்கிற போது நம்ம அதை நிறையா சேர்த்துக்கலாம், பொரியல் பண்ணலாம், இது மாதிரி கட்லெட்டு, போலி எல்லாமே பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் போலி பண்ணியிருக்கோம், அது சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கட்லெட் எப்படி பண்ணுறது, ஈஸியாக சிம்பிளாக எப்படி கட்லெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சைஸில் ஒரு 2 கிழங்கு நான் எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். இது ஒரு 4-5 துண்டமாக, பெரிய பெரிய துண்டமாகவே போட்டுட்டு குக்கரில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியை போட்டுட்டு 3 விசில் விட்டுட்டு ஒரு 3/4 வேக்காடு பதத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ மீடியம் சைஸு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இதை போல் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். பூண்டு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இஞ்சி ஒரு இன்ச்சு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு கொத்து புதினா, ஒரு 4-5 கொத்து கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெந்த சக்கரவள்ளி கிழங்க ஆற விட்டு தோலை உரித்து வச்சுப்போம். தோல் உரித்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது நல்லா ஒரு கரண்டியால் மசிச்சுக்கணும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் அந்த மசிச்சு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கோட போட்டுக்க வேண்டியதுதான். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அதையும் ஒரு கலந்து நல்லா மசிச்சா மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் போட்டுருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லாதனால நான் போடலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. காரம் நல்லா சாப்பிட்றவளா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த கரண்டியாலேயே நல்லா மசித்து கலரி விட்டுக்கோங்க. எல்லா மாவையும் நல்லா அந்த கிழங்கோட நல்லா கலரிக்கணும். கலரிட்டு கரண்டியால் நல்லா கையால் இழுத்து பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டோன்னாக்கா நல்லா அந்த கிழங்குல உள்ள தண்ணியெல்லாம் அந்த மாவு உறிஞ்சுன்னு நல்லா கெட்டியாக இருக்கும். அப்படி ரொம்ப லூஸாக இருக்கா மாதிரி தோணித்தனாக்கா ஒரு ஸ்பூன் மறுபடியும் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லா மாவையும் 4 பக்கமும் படுற மாதிரி பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை எடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்துன்ட்டு ஒரு ட்ராப் கையில், உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிண்டு இதை நல்லா உருட்டிட்டு லைட்டாக அதை ஒரு ப்ரெஸ் பண்ணினோன்னாக்க வடை மாதிரி இருக்கும். வடையை விட கொஞ்சம் திக்காக அதே போல் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓரத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லா மாவையும் நம்ம உருட்டி உருட்டி தட்டில் வச்சுட்டு அப்புறமா எண்ணெயை வச்சு சூடானதும் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது. இந்த கட்லெட்டுக்கு ரொம்ப எண்ணெய் ஆகாது. ஒரு 4 ஸ்பூன் இருந்தாலே போதும். 4 ஸ்பூன் எண்ணெயிலே கடைசியில் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மீந்துடும். பொரித்து எடுத்தால் தான் எண்ணெய் நிறையா ஆகும். இது மாதிரி பண்ணுறத கம்மியான எண்ணெயிலே நல்லா கரகரன்னு கட்லெட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெய் சூடானதும் அதில் போட்டுடலாம். ஒரே டைம்லேயே ஒரு 5-6 போட்டுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் எடுத்து அந்த எண்ணெயில் எடுத்து வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் ஒரு சைடு நல்லா செவந்திருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஒன்று எடுத்து திருப்பி போட்டு பாருங்க.
செவந்து இருந்ததுனாக்கா எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா செவந்தெடுத்து அதை ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு செவக்க விட்டால் தான் உள்ளே இருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இருக்கும். இல்லாட்டா ரொம்ப பச்சை வாசனையாக இருக்கும், உள்ளே மாவு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரணும், உள்ளே சாஃப்டாக மேலே கிறிஸ்பாக வரணுன்னாக்கா கொஞ்சம் பொறுமையாக தான் இதை வேக விடணும். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். ரெண்டு தடவை மாற்றி மாற்றி திருப்பி விட்டோம்னாக்கா நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது நல்லா வெந்து செவந்து ரெடியாக எடுத்து இப்போ நம்ம தட்டில் எடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இதை போல் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தேன்னாக்கா பசியும் அடங்கிடும். அவளுக்கு சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவேன். நம்ம சொன்னால் தான் தெரியும் இது சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சதுன்னு, இல்லாட்டா உருளைக்கிழங்கு மாதிரியே தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாட்டர்டே ஈவினிங் இந்த கட்லெட் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸாக ஒரு 7 மணி வாக்கில் ஒரு இடத்துல பவுலிங் விளையாடுறதுக்காக போயிருந்தோம். லாஸ்ட் வீக் இங்கே பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் இருந்ததுனால ரொம்ப போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் குழந்தைலாம் அழைச்சின்னு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்படி தான் எங்களோட பொழுது இந்த வாரம் போச்சு சனிக்கிழமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.